இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், என்ன பண்ற நீ? ஏன் நான் என்ன பண்ணா? பக்கத்துல வந்து உட்கார்ந்த, அது தப்பா? தப்புதான். தவர், என் பக்கத்துல வரவே கூடாது, புரியுதா? பக்கத்துல வரக்கூடாதுன்னா அப்புறம் எதுக்கு கூப்பிட்டதும் ஏற்காடுக்கு வந்த? நீ கூப்பிட்டு நான் ஒன்னும் ஆசையா வரல. எங்க அம்மா போக சொன்னாங்க, அதனாலதான் நான் வந்தேன். நான் வந்ததை வச்சு நீயா உன் குறுக்கு பத்தியால எதுவும் யோசிக்காத. நீ நினைக்கிறது எதுவுமே என்கிட்ட நடக்காது. பாவம் தான் நீ. அம்மா பேச்ச கேட்டு கல்யாணம் பண்ற, அம்மா பேச்ச கேட்டு ஏற்காடுக்கு வர. அப்போ எல்லாமே உங்க அம்மாவா? மைண்ட் யுவர் லாங்குவேஜ். நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? உங்க அம்மா என்ன சொன்னாலும் செய்வியான்னு கேட்க வந்த. நீ என்ன சொல்ல வந்தேன்னு எனக்கு தெரியாதா? தப்பார், நீ என்ன நினைச்சாலும் என் மனசுக்குள்ள உன்னால வர முடியாது. என் மனசு முழுக்க வர்ஷினி தான் இருக்கா. வர்ஷினி உன் மனசுல இருந்து என்ன பிரயோஜனம்? உன் கூட ஏற்காடுக்கு வந்திருக்கிறது நான் தானே. கூட வர்றதெல்லாம் ரிலேஷன்ஷிப்ல குவாலிஃபை ஆகாது. உன்ன மாதிரி 1 நம்பர் ஃப்ராடுக்கு அது தெரியவும் தெரியாது. முதல்ல நீ யாரு, உன் கேரக்டர் என்னங்கறத அம்மா கிட்ட ப்ரூவ் பண்ணி உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்தணும். அப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். ஐயோ பாவம், நடக்க போறது தெரியாம பையன் சவால்லாம் விடுறான். ரூம் சர்வீஸ் மேடம். எஸ் மேடம். இது என் ஹஸ்பண்டோட மெடிசனு. அவருக்கு குளிர் செட் ஆகாது, அதனால இதை கொடுக்கணும். ஆனா அவரு மருந்து சாப்பிடறதுக்கு குழந்தை மாதிரி அடம் பிடிப்பாரு. அதனால நான் கொடுத்தா வேண்டான்னு சொல்லுவாரு. சரிங்க மேடம், இது எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப் மேடம்? இந்த மருந்த நீங்க ஏதாச்சும் கூல்ட்ரிங்க்ஸ்ல கலந்து கொடுங்களேன் ப்ளீஸ். ஐயோ, இந்த மாதிரிலாம் பண்ணா பிரச்சனை ஆயிரும் மேடம். இங்க ரூல்ஸ் படி இதெல்லாம் தப்பு. ஏங்க, பணம் கொடுக்குறேங்க, ரூல்ஸ் எல்லாம் காசு கொடுத்தா மாறும். இல்ல மேடம். 5000 கொடுத்தா பண்ணுவீங்களா? ஓகே மேடம், எப்போ கொடுக்கணும்? இன்னைக்கு நைட்டுக்குள்ள கூல்ட்ரிங்க்ஸ்ல கலந்து கொண்டு வாங்க. ஓகே மேடம். இந்தாங்க. ஓகே. தேங்க் யூ. அக்கா, எப்படிக்கா இவ்ளோ கரெக்டா ஃபோன் பண்றீங்க? சரி, நான் ஒரு லேக்கி ஒன்னு கொடுத்தல, அத நீ கலந்து கொடுத்தியா இல்லையா? இப்பதான்க்கா நீங்க கொடுத்த மருந்த ரூம் பாய் கிட்ட கொடுக்க சொல்லிருக்கேன். ராகவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல குடிச்சிருவான். பாப்போம், இந்த முறை நம்ம பிளான்ல இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. எது பண்றதா இருந்தாலும் கவனமா இரு. எதுவா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு, சரியா? ஹலோ ராகவ். பாட்டி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். பாட்டிக்கு திடீர்னு என் ஞாபகம் வந்து எனக்கு கால் பண்ணிருக்கீங்க. வரும் வரும், உன் ஞாபகம் வராம எப்படி? இந்த அலங்காரம் கால் பண்ணா அதுல ஒரு காரணம் இல்லாம இருக்காது மூத்தவனே. இந்த ஏற்காடுல கிரீன் வேலி ரிசார்ட் எங்க இருக்கு தெரியுமா உனக்கு? எது கேக்குறீங்க பாட்டி? இப்ப நானும் விஷாலும் அந்த ரிசார்ட்ல தான் இருக்கோம். சரியா போச்சு போ. நானும் உன் தாத்தாவும் அந்த ரெசார்ட்ல தான் எங்க கல்யாண நாளை கொண்டாடலான்னு வந்திருக்கோம். அப்படியா? நீங்க இந்த ரிசார்ட்ல தான் இருக்கீங்களா? சும்மா சொல்லக்கூடாது பாட்டி, நீங்களும் தாத்தாவும் செம்ம ஜோடி போங்க. ஆமா, எங்க இருக்கீங்க இப்போ? ரிசப்ஷனுக்கு வெளியில இருக்கேன். சரி, ரிசப்ஷன் வெளியில இருங்க, இதோ வரேன். வா 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 வா. காக வரானா? வர்ஷினி, நீ வண்டிக்குள்ளேயே இருந்துக்கோ. என்னமா பாட்டி, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியுமா. கொஞ்ச நேரம் பொறுமையாயிரு. ராக வரட்டும், நான் கூப்பிடும் போது மட்டும் நீ வெளியில வந்தா போதும். முதல்ல இந்த கண்ணாடி ஏத்து. கண்ணாடி ஏத்திக்குமா? நீ எங்க இங்க? டேய் மூத்தவனே, அவளை ஏன்டா கேக்குற? என்ன கேளு, பாட்டி பதில் சொல்றேன்.
கொஞ்ச நாளா ஸ்ரீஜா போடுற ஆட்டத்தை பத்தி அரசல் புரசலா என் காதுல வந்து விழுந்துச்சு. காதுக்கு வந்துட்டா சும்மா இருப்பாளா இந்த அலங்காரம்? அதான் வர்ஷினிய கையோட கூட்டிக்கிட்டு அப்படியே ஏற்காடு வந்துட்டேன். தேங்க்யூ பாட்டி. சாரி ராகவ், நான் உங்ககிட்ட சொல்லாம கிளம்பிட்டேன். பாட்டி கிட்ட நான் வரலன்னு சொல்லி பார்த்தேன். அவங்க தான் என்ன கட்டாயப்படுத்தி இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. வர்ஷினி, ஒரு வகையில நீங்க வந்ததும் எனக்கு தெம்பு வந்த மாதிரி இருக்கு. இனி ஒன்ன வச்சே அந்த ஸ்ரீஜாவை ஒரு வழி பண்ணிடுறேன். நான் இப்ப இங்க வந்ததே ஸ்ரீஜாவுக்காக தான். ஓ, அப்ப நீ எனக்காக கிளம்பி வரல, அப்படித்தானே? ஷோ ராகவ், நான் அப்படி சொல்லல. அவ உன்னை என்ன டார்ச்சர் பண்றாளேன்னு நினைச்சுதான் அலங்காரம் பாட்டி கூப்பிட்டதும் தட்டாம கிளம்பி வந்துட்டேன். ராகவ், நான் இங்க வந்தது அக்காவுக்கு மட்டும் தெரியக்கூடாது. சொல்லிட்டல, உன்னை பத்தி நீ எந்த விஷயத்தையும் நான் சொல்ல மாட்டேன். ஓகே? அப்ப நம்ம ரூமுக்கு கிளம்பலாமா? ராகவ், உன் ரூம் பக்கத்துல தான் எங்களுக்கும் ரூம் போட்டிருக்கோம். ஏதாவது வேணும்னா சொல்லு. பாட்டி, எனக்கு என்ன வேணுமோ அதைத்தான் கையோட கூட்டிட்டு வந்துட்டீங்க. எனக்கு அது போதும். இனிமே பாருங்க உங்க ஸ்டைல்லயே அந்த ஸ்ரீஜாவை எப்படி விரட்டுறேன். இந்த அலங்காரம் வந்துட்டேன்லடா, அப்புறம் எதுக்காக கவலைப்படுறீங்க? இளையவனே, எதுவுமே சொல்லாம அப்படியே அமைதியா இருக்க. இல்ல அதெல்லாம் ஓகே, நீங்க எது சொன்னாலும் கரெக்டா தான் இருக்கும். ஆனா இத்தனை வருஷம் எப்படி ஒரே ஆளோட டிராவல் பண்ணீங்க? போர் அடிக்கல? ஓ, என்னடா கண்ணா இப்படி பேசுற? மனசுக்கு பிடிச்சவங்களோட நம்ம கூடவே இருந்தோம்னு வச்சுக்கேன், வருஷம் போறதெல்லாம் ஞாபகத்துக்கே வராதுடா. எங்க 2 பேருக்குள்ள சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே ஜாலியா இருப்போம். தாத்தாவை உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா பாட்டி? ஆரம்பத்துல எல்லாம் எனக்கு பெருசாவே பிடிக்காதுமா. கல்யாணம் முடிஞ்சப்ப நானும் அவரும் அப்படியே எளியும் பூனியாவும் தான் இருந்தோம். குறையில்லாத மனுஷங்க யாரு இருக்காங்க? இந்த ஜென்மத்துல எனக்கு அவர் கிடைச்சிருக்காரு, அவருக்கு நான், எனக்கு அவரு, அவ்வளவுதாமா. இந்த எண்ணம் தாமா இத்தனை காலமா எங்களை வாழ வச்சிட்டு இருக்கு. சூப்பர் பாட்டி. நீங்களும் எங்களை மாதிரியே இருக்கணும் தாமா எனக்கு ஆசை. ஹலோ, என்ன உன் முகமே மாறிடுச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி, கண்டிப்பா நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நாங்க இருப்போம். ஐயோ, இதான் என் பேத்தி பாத்தியா, ராசாத்தி. சரி சரி, 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு வந்திருக்கீங்க. நான் கரடி மாதிரி உள்ள போனேன். ஆமா, இங்க பாரு இளையவனே, எண்ணி 10வது மாசம்னு சொந்தக்கார பயலுக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுருங்க. உங்களுக்கு பிடிச்சமான ஒரு வாழ்க்கையை வாழுங்க. ஆனா அதே நேரம் நீங்க ஆரோக்கியமா இருக்கும் போதே இந்த உலகத்துக்கு ஒரு குழந்தைய கொடுத்துருங்க. அதுதான் இந்த பாட்டிக்கு வேணும். ஐயோ, பாட்டி தேவையில்லாததெல்லாம் பேசுறாங்களே, இவ சும்மாவே ஆடுவா. இல்ல அப்படிலாம் விட்டுறக்கூடாது.